கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் கூட யாக்கோபனுடைய சந்ததியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே லேயாளுக்கும் அவருடைய வேலைக்காரிகளுக்கும் பிறந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது பார்க்கின்ற வேளையில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியத்தை செய்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராகேலுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவள் அதிகமாக தன்னுடைய லேயாளை குறித்து, சகோதரியை குறித்து எரிச்சல் உடையவளாய் காணப்பட்டாள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது. வசனம் சொல்லுகிறது 22வது வசனத்தில், தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். 3 காரியம். தேவன் நினைத்தருளினார், செவி கொடுத்தார், கர்ப்பந்தரிக்க செய்தார். இந்த 3 காரியங்களும் அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய நிந்தையை எடுத்து போடக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது அவளுக்கு ஒரு யாக்கோபின் மூலமாக ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறார். அவனுக்கு என் நிந்தை கடந்து சென்றது என்று சொல்லி, அவள் தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிடுகிறார். யோசேப்பு தான் மிக மிக ஒரு சிறந்த கதாபாத்திரமாக இந்த 12 பிள்ளைகளிலே காணப்படுகிறார். அவனை குறித்து இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த இடத்துல அவனை சொல்லுகிறார் வசனத்தில், இவன் அவனை குறித்து சொல்லும் பொழுது, அவன் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பான், அவனுடைய கனி அதிகமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அதோடு கூட யோசேப்பை குறித்து ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் வசனம் சொல்கிறது 22, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டைகளிலே கனிதரும் செடி, அதன் செடி சுவரின் மேல் படரும். அவன் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான கதாபாத்திரமாக வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அவன் தான் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் தன்னுடைய குடும்பத்தார் அனைவரையும் போஷித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே உண்மையாகவே யோசேப்பு ஒரு கனிதரும் திராட்சைக்கடியாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் கூட கனி தரக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக யோசேப்பை போல நாமும் கூட ஒரு நாளிலே உயர்த்தப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் யோசேப்பை குறித்து நாங்கள் அறிந்து கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்தாலும் அவன் பார்வனுடைய அரண்மனையில் அது எல்லா இடத்துலையும் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவனை தேசத்துக்கு அதிபதியாக நீர் ஏற்படுத்தினீர் என்றும் பார்க்குறோம். அவனாலே அவனுடைய குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பு வந்ததையும் பார்க்குறோம். ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையில் கூட யோசேப்பினுடைய குணநலங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கை கூட யோசேப்பை போல இருக்கட்டும்.